ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி யூனியன் அலுவலகத்தில் பணிபுரியும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். பரமக்குடியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஆண்டக்குடி கிராமத்தில் உள்ள இடத்தை வரன்முறைப்படுத்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்புகண்ணனை சந்தித்து அனுமதி அளிக்குமாறு மனு அளித்துள்ளார். அப்போது அனுமதி அளிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத மனுதாரர் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரசாயனம் தடவிய 50,000 ரூபாய் நோட்டுகளை புகார்தாரர் லஞ்சமாக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கொடுத்தபோது கையும் களவுமாக பிடித்தனர். திருவாரூர் மாவட்டம் பெருந்தரக்குடி ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் 50 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க கோரி திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஊர் மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்தரக்குடி ஊராட்சிக்குட்பட்ட மேப்பளம், வெள்ளக்குடி, தென்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு வாசல்களின்றி ஊரின் ஒதுக்குப்புறங்களில் வாழ்த்து வருகின்றனர். இத்தகைய மக்களுக்கு விளம்பர திமுக அரசு குடிமனை பட்டா வழங்க மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக பெருந்தரக்குடி ஊராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் உடனடியாக குடிமனை பட்டா வழங்க கோரி திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கருவக்குளம் கிராமத்தில் திறக்கவிருக்கும் புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுபான பாட்டில்களை நெடுஞ்சாலையில் வைத்து இளைஞர்கள் மறியலில் ஈடுபட்டனர். முன்றாம் சேத்தை ஊராட்சிக்குட்பட்ட கருவக்குளம் கிராமத்தில் அரசு சார்பில் புதிதாக டாஸ்மாக் மதுபான கடை திறப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இதற்கு தேவையான மதுபான பாட்டில்களை கொண்டுவரப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி இளைஞர்கள் மதுபான பாட்டில்களை கைப்பற்றி இரட்டைப்புலி என்ற பிரதான நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வழி அனுப்ப வந்த இளம்பெண்ணிடம் 1.5 சவரன் சங்கிலியை திருடிய ஃபேஸ்புக் நண்பரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகப்பட்டினத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி திருவொற்றியூரில் தங்கியுள்ளார். இவர் தனது முகநூல் நண்பரான இளவரசன் என்பவரை கடந்த 6ஆம் தேதி சந்தித்துள்ளார். பின்னர் சொந்த ஊருக்கு செல்ல இருந்த பெண்ணை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு இளவரசன் அழைத்து வந்துள்ளார். அங்கு அந்த இளைஞரிடம் மாணவி பையை கொடுத்துவிட்டு கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது இளவரசன் பையில் இருந்து சங்கிலியை எடுத்துவிட்டு மாணவியை பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார். பேருந்தில் பையை சோதித்த பெண் 1.5 சவரன் சங்கிலி இல்லாததை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் இளவரசனை கைது செய்து சங்கிலியை மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி அரசு பேருந்து பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. வட பொன்பரப்பி ஆற்றுப்பாலம் அருகில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சத்யா, வேலு, மசுருதீன் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேருந்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். சரித்திர பதிவேடு குற்றவாளி அஜய் என்பவர் சிறை சென்றபோது அவரின் கள்ளக்காதலியுடன் ஆட்டோ ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன் தகாத உறவில் இருந்ததாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த அஜய் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஹரிகிருஷ்ணனை கொலை செய்து காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. காரைக்காலில் நண்பனுடைய குழந்தையின் கழுத்தில் இருந்த நகையை திருடிய நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கோட்டுச்சேரியை சேர்ந்த பரிதி விமல் என்பவர் தனது 2 வயது மகள் மற்றும் நண்பன் பாலகிருஷ்ணனுடன் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்து போனதால் பரிதி விமல் தனது மகளை நண்பனிடம் விட்டுவிட்டு பெட்ரோல் வாங்க சென்றுள்ளார். பெட்ரோல் வாங்கி வந்த பிறகு 3 பேரும் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். வீட்டில் சிறுமியின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலி காணாமல் போயிருந்ததை அடுத்து பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காததால் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் காவலர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பாலகிருஷ்ணன் சிறுமியிடம் டாலரை திருடியது தெரியவந்தது. பின்னர் காவலர்கள் பாலகிருஷ்ணனை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்று பாலத்தில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து நெடுஞ்சாலைத்துறை பாலம் சீரமைப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். தாமிரபரணி ஆற்றின் அணையின் மேல் பகுதியில் கடந்த 150 ஆண்டுகளுக்கு முன்பு 20க்கும் மேற்பட்ட கல் தூண்கள் கொண்ட மேம்பாலம் உள்ளது. இந்த பாலத்தில் தற்போது சிமெண்ட் பகிர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் ஆபத்தான சூழலில் உள்ளதாக பொதுமக்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். எனவே பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை பாலம் சிறப்பு குழுவினர் ஆற்று பாலத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து விரைவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே போடப்பட்ட தார் சாலை ஒரே மாதத்தில் பெயர்ந்து வந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். புங்கனூர் ஆதமங்கலம் இடையே ஆதமங்கலம், காடாக்குடி, புங்கனூர், பெருமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களை இணைக்கும் வகையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட இந்த தார் சாலை ஒரே மாதத்தில் பெயர்ந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புங்கனூர் பகுதியில் மட்டும் சேதமடைந்த சாலையை மீண்டும் சீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் சாலை சீரமைப்பு பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் தரமான தார் சாலையை அமைக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை விட்டு 10 தினங்களாகியும் தூத்துக்குடி மாநகராட்சி மயானத்தில் தேங்கிய மழைநீர் வடியாமல் குளம் போல தேங்கியுள்ளதால் உடல்களை புதைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாநகர் பகுதியில் உயிரிழந்தவர்களின் பெரும்பாலான உடல்கள் இங்குதான் புதைக்கவும் தகனமும் செய்யப்படும். வெள்ள நீர் சற்றும் வடியாததால் உயிரிழந்தவர்களின் உடல்களை புதைக்க முடியாமல் தவிப்பதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குடும்ப பிரச்சனையில் இளைஞர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமாரபாளையம் சாலை ஒட்டமெத்தை பகுதியைச் சேர்ந்த சரவணனும் அவரது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மனைவி வேலை செய்யும் நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் இவர்களின் குடும்ப தகராறில் தலையிட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் கண்ணனிடம் கோபமாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் சரவணன் கடைக்கு வந்து தாக்குதல் நடத்தியுள்ளார். மயங்கி விழுந்த சரவணனை மீட்ட அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கண்ணனிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சரவணன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் காட்சி வைரலாகி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே புதியதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடைக்கு கொண்டுவரப்பட்ட மதுபான பாட்டில்களை இளைஞர்கள் கைப்பற்றி சாலையில் நடுவே வைத்து மறியலில் ஈடுபட்டனர். கருவக்குளம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைக்கு மது பாட்டில்களை கொண்டுவரப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டன. இதனை அறிந்த அந்த பகுதி இளைஞர்கள் டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மது பாட்டில்களை கைப்பற்றினர். பின்னர் அவர்கள் மது பாட்டில்களை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விளம்பர திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது குற்றால அருவிகளில் புனித நீராடி விட்டு செல்வது வழக்கம். தற்போது சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் குற்றாலம் பகுதியில் குவிந்து வருகின்றனர். அவர்கள் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீராடினர். ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் கடை வீதிகள் களை கட்டியதை அடுத்து வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் திருக்குவளை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 8 கொடி சாலையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரித்தனர். அவர் சொர்ணக்குடியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பதும் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து சுமார் 5000 ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் INS கடற்படை விமான தளத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரரின் தோள்பட்டையில் குண்டு பாய்ந்து காயமடைந்தது தொடர்பாக காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெறுகிறது. ராஜாளி கப்பற்படை விமான தளத்தில் ஆயுஷ் பாண்டே என்ற வீரர் உயர் கோபுரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்ததாக தெரிகிறது. அப்போது அதிகாலை 2:30 மணி அளவில் துப்பாக்கி திடீரென வெடித்து அதிலிருந்து கொண்டு வீரரின் தோள்பட்டையில் பாய்ந்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் வீராங்கனையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் நொச்சிவயல் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை தண்ணீர் சூழ்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் குழந்தைகளை அனுப்ப அச்சப்படுவதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். நொச்சிவயல் ஊரணி பகுதியில் உள்ள பூங்கா வளாகத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த தொட்டியில் தண்ணீர் ஏற்றும் போது நாள்தோறும் தொட்டி நிரம்பி ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி அங்கன்வாடி மையத்தை சூழ்ந்து தேங்கியுள்ளது. இதனால் அங்கன்வாடி மையத்தை சுற்றி சேரும் சகதியுமாக காணப்படுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலமும் இருந்து வருகிறது. இதன் காரணமாக குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப அச்சமாக இருப்பதாக அந்த பகுதி மக்களும் பெற்றோரும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பெரியார் நகர் அங்கன்வாடியில் சார் ஒரு 50-60 குழந்தைய படிக்குது சார். சுற்றி தண்ணி கிடக்கு சார். இதை யாருமே கேட்க போறது இல்லை சார். ஆனா வீட்டுக்கு தொட்டியில் தண்ணி இருக்கா, பக்கெட்ல தண்ணி இருக்கா, மட்டை கிடக்கா, கப்பு கிடக்கான்னு கேட்கிறாரு சார். ஆனா அந்த ஸ்கூல்ல பார்க்கல சார். யாருமே பாத்துக்கங்க சார். நீங்க சுற்றி தண்ணி சார் வேணா நீங்களே பாத்துக்கீங்க. இதுல பாரு இங்க வரல சார். புள்ள இதுல எப்படி காய்ச்சல் வரும், அது கொசு கடிக்கும். அவங்களே சொல்லிட்டு இப்படி இருந்தா, ஒரு அங்கன்வாடியிலே இப்படி இருந்தா வீட்டுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கு?